ச்சே! ஆனா அந்த பொண்ணு சூசைட் அளவுக்குலாம் போயிருக்க கூடாதுங்க. போன பாட்டுல ஒரு பொண்ண வந்து அவங்களோட அப்பாவோட குறைய வச்சு கிண்டல் பண்ணதால, அந்த பொண்ணு மன உளைச்சலாகி ஸ்கூல்ல சண்டை போட்டு சூசைட் அளவுக்கு போயிருந்தா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணத பார்த்து அவங்க அப்பாவை ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க. எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாரு அந்த டயத்துக்குள்ள. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க பொண்ணு ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது இப்போதைக்கு பிளட் தேவைப்படுது. ஏன்னா கையை எடுத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ பிளட் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மனசே உருக்குலைக்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்க அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு காது கேட்காதுமா, அதே மாதிரி வாயும் பேச முடியாதுமா, ஆனா என்னன்னைக்கும் உன்னைய என்னோட உள் மனசுல இருந்து உன்னை வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அது மாறாம தன்னோட பொண்ணு வந்து பிளட்டுக்காக அப்படி கிடக்கும்போது என்கிட்ட இருந்து எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்க, ஆனா என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருக்கேன், அவ இல்லைன்னா எனக்கு வேற உலகமே இல்லை அப்படின்னு ரொம்ப கதறி அழுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணை காப்பாத்திடுவாங்க. இந்த பொண்ணு பண்ணது சரிதானா? இந்த மாதிரி யாராவது பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டு போங்க, கேட்போம்.